அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, உலகம் முழுவதுமே சிலைகள், போட்டோக்கள் மனிதனால் உருவாக்கப்படுகிறது. நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது. அது எதற்காக உருவாக்கப்படுகிறது, ஏன் உருவாக்கப்பட்டது, அது அனைத்துமே வியாபாரம், அனைத்துமே பிஸ்னஸ். அது கடவுள் அல்ல. ஒரு போட்டோவை ஒரு மனிதன் உருவாக்குகிறான், அதனை விற்கிறான், நாம் அதனை காசு கொடுத்து வாங்குகிறோம். இதில் எங்கே கடவுள் இருக்கிறான்? அனைத்துமே வியாபாரம். அடுத்தது, ஒரு சிலையை மனிதன் வடிக்கிறான் அல்லது வடித்து விற்கிறான். இப்படி இதில் கூட என்ன இருக்கிறது என்று பாருங்கள், வியாபாரம் மட்டுமே இருக்கிறது. அங்கே கடவுள் அந்த சிலைக்குள்ளே பூந்து விட்டு இல்லை. அந்த போட்டோக்குள்ள சிலையில், அந்த போட்டோவில் போயிட்டு கடவுள் பூந்து வாசம் பண்ணலை. நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் உலகம் முழுவதுமே இருக்கிறார். நீங்கள் எங்கே வேணாலும் வணங்கிக் கொள்ளலாம். அதை விட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோவையோ ஒரு சிலையோ வணங்குவது மிகவும் பாவம். ஏனென்றால் நீங்களும் அறியாமை நிமித்தமாகவே செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் உருவாக்குவது அனைத்துமே வருமானத்துக்காக மட்டுமே. வருமானம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதில் கடவுள் கிடையாது. நான் உலகம் முழுவதுமே கடவுள் இருக்கிறார், நீங்கள் எங்கே வேணாலும் வணங்கிக் கொள்ளலாம். சில பேர் சொல்கிறார்கள், இங்கே தான் இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். இதெல்லாம் கட்டுக்கதைகள். நீங்கள் பாத்ரூம் போகிறீங்களா, அங்கே இருக்கிறார். நீங்கள் இன்ட்ரோல் விட போகிறீங்களா, அங்கே இருக்கிறார். நீங்கள் குளிக்க போகிறீங்களா, அங்கே இருக்கிறார். நீங்கள் இப்படி அனைத்து இடத்திலும் என் தேவன் இருக்கிறார், நீங்கள் எங்கே வேணாலும் வணங்கிக் கொள்ளலாம். அதை விட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட கல் மண்ணை போட்டோவை வணங்குவதை தயவு செய்து நிறுத்தி. ஏனென்றால் இது தேவனுக்கு கூட்டாத காரியமாக இருக்கிறது. தேவன் உலகம் முழுவதுமே வாசம் பண்ணுகிறார். ஒரு கோயிலில் பூந்து இல்லை, ஒரு சிலைக்குள்ளே பூந்து இல்லை, ஒரு போட்டோக்குள்ளே பூந்து ஒன்றும் வாசம் இல்லை. உலகம் முழுவதுமே தேவன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல் மண்ணை போட்டாவை தயவு செய்து வணங்குவதை நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அறியாமை நிமித்தமாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவனுக்கு பிடிக்கவில்லை. பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள், இதுதான் கடவுள், ஒரு போட்டோ தான் கடவுள், ஒரு சிலை தான் கடவுள் என்று. அவருக்கு யார் சொன்னது? அவர் பெற்றோர். அவர் பெற்றோருக்கு அவர் பெற்றோர். இப்படி அறியாமை நிமித்தமாகவே ஒவ்வொரு மனிதனும் சிலைகளையும் போட்டோக்களையும் வணங்கி கொண்டிருக்கிறான். தயவுசெய்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, நான் தான் சொல்கிறேன், தேவனுக்கு உருவம் கிடையாது. தேவனுக்கு உருவம் கிடையாது. அவர் அனைத்து இடங்களிலுமே இருக்கிறார். எங்கே வேணாலும் வணங்கிக் கொள்ளலாம். எங்கே வேணாலும், எப்படி வேணாலும் வணங்கலாம். இப்படி தான் வணங்கணும், அப்படி தான் வணங்கணும் என்று ஒரு கட்டுப்பாடு, ஒரு செயல்பாடு எதுவுமே கிடையாது. தேவனுக்கு ஒரு விதிமுறையே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வணங்குங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.